அட கடவுளே, இந்த விஷயம் மாப்பிளைக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியலையே. அந்த செல்வி யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு நாடகம் ஆடிட்டு மாப்பிளைய கூப்பிட்டு நல்லா வத்தி வச்சுட்டா போல இருக்கே. கடவுளே, இது எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. என்னங்க நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுங்க. தொடாத. நீ தொட்டா பாவம், நீ பேசினா பாவம், ஏன் உன் மூச்சு காத்திய மேல பட்டாலே பாவம். மாப்பிள பேசாதீங்க, பேசாதீங்க நீங்களாம். ஏய், நீ திருந்திட்ட நினைச்சு உன்னை நம்பி என் தம்பியவே எதிர்த்தேன். என்னங்க என் நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டேல. இல்லங்க, நான் இதெல்லாம் வேணும்னு பண்ணலங்க. ஏதோ புத்தி கெட்டு போய். என்ன சொன்ன? புத்தி கெட்டு போயா? அம்மாவும் பொண்ணும் நல்லா திட்டம் போட்டு இப்ப புத்தி கெட்டு போச்சுன்னு புதுசா ஒரு கதையை சொல்ல போறியா? அங்க இருக்காங்களே சந்தனபாண்டி மாமாவும் மனோன்மணி அத்தையும், அவங்க 2 பேர்கிட்டையும் மன்னிப்பு கேட்க போன இடத்துல என்ன பார்த்து என்ன கேட்டாங்க தெரியுமா? இப்படிப்பட்டவளை பொண்டாட்டியா அடைஞ்சதுக்கு நீ எல்லாம் உயிரோட இருக்கணுமான்னு சொல்லி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்க தெரியுமா? இப்படி ஒரு அவமானத்தை எனக்கு தேடி தந்துட்டேல. என்னங்க அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நான் பண்ணது எல்லாமே தப்புதான். ஆனா இப்படி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மாதிரி ஒரு தப்ப என் வாழ்நாள்ல நான் செய்ய மாட்டேங்க. ஏய், நடிக்காத. இதே மாதிரிதான் அன்னைக்கும் நடிச்சு என்ன நம்ப வச்ச. அப்பாவியான என் தம்பிய தப்பானவன்னு சொல்லி அவனுக்கு எதிராக என்ன திருப்பி விட்டுட்டு என்ன முட்டாளாக்கிட்டேல. இங்க பாரு, உன்னை மறுபடியும் நம்புறதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? என்னங்க ப்ளீஸ்ங்க. கீழே இருக்கிற என் தம்பி கிட்ட ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, என்ன மன்னிச்சிடறான்னு கேட்கறது கூட அருகதை இல்லாம பண்ணிட்ட. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். எங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம குழந்தையும் கேட்டுட்டு இருக்குங்க. ஏன் திருடுதனம் பண்ணும்போது இதெல்லாம் தெரியலையா? கடைசியில என்னையும் பேச வச்சிட்டீங்களா? குழந்தைய ஆசை காட்டி என்ன முட்டாளாக்கிட்ட. இன்னும் நான் என்னெல்லாம் பார்க்கணுமோ. நீங்க உயிரை விட்டுட்டீங்கன்னா சத்தியமா சொல்றேங்க, நானும் என் குழந்தையும் உயிரோட இருக்க மாட்டோங்க. நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. எங்க நம்ம குழந்தை மேல சத்தியமா சொல்றேங்க. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன நம்புங்க ப்ளீஸ்ங்க. என்னம்மா சும்மா நிக்கிறேன்? அவர்கிட்ட சொல்லுமா இனிமே இந்த மாதிரி நடக்காதுன்னு. மாப்பிள, நாங்க பண்ணதெல்லாம் தப்புதான் மாப்பிள. ஏதோ பணத்தை பார்த்ததும் பேராசையில அப்படி பண்ணிட்டோம். அதுலயும் நான் தான் அப்படி ஒரு தப்பு பண்ணேன். என் பொண்ணுக்கு இது கடைசியில தான் தெரியும். எனக்காக என்னால என் பொண்ணை தண்டிச்சிடாதீங்க மாப்பிள. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். என் பொண்ணு பாவம் மாப்பிள, அவளை கைவிட்டுறாதீங்க. ஆமாங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத இந்த ஒரு முறை மட்டும் நம்புங்க. இந்த முறை செல்வி எனக்கு ஒரு பெரிய பாடத்தை கத்து கொடுத்துட்டா. இனிமே நான் வாழ்நாள்ல இந்த மாதிரி ஒரு தப்ப பண்ண மாட்டேங்க. இந்த மாதிரி திரும்பவும் நான் ஒரு தப்பு பண்ணா நான் மனுஷியே கிடையாது. என்னங்க ஏங்க பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாச்சும் பேசுங்க. என்ன இந்த முறை மட்டும் மன்னிச்சுட்டான்னு சொல்லுங்க. நான் அந்த தப்ப வேணும்னு பண்ணலைங்க. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. எல்லா தப்பையும் பண்ணிட்டு தப்பே பண்ணலன்னு முதல்ல இருந்த நாடகம் போடுறியா? ஒரு தடவை 2 தடவை இல்ல, எத்தனையோ தடவை இந்த பதில சொல்லிட்ட. இங்க பாரு, இனிமே நான் உன்னை நம்புறதுக்கு தயாரா இல்ல. இந்த விஷயம் வெளியே சொன்னா எனக்கு தான் அசிங்கம். என் வீட்டுல இருக்கிறவங்க நான் என்ன செஞ்சாலும் சரியாதான் செய்வேன்னு சொல்லுவாங்க. ஆனா உன் விஷயத்துல உனக்கு சப்போர்ட்டா இருந்து மறுபடியும் தப்பே செஞ்சிருக்கேன். என் நம்பிக்கையை உடைச்சிட்டே இல்ல. இங்க பாரு, இனிமே நம்ம வாழ்க்கை இந்த உடைஞ்சு போன போட்டோ மாதிரிதான். ஐயோ,
பண்ணுங்க. நான் இனிமே எந்த தப்பும் பண்ண மாட்டேங்க. நான் நல்லவளா வாழ்ந்து காட்டுறேன். தயவு செஞ்சு என்ன நம்புங்க.